வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே உலகம் தலையிடுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபை போரில் நுழைகின்றது. ஒரு நகரம் விழுந்தது, அது ஒரு நாட்டின் செய்தி. ஆனால் அந்த வீழ்ச்சி உலகத்தை உறங்க விடவில்லை. சியோல் நகரம் விழுந்த நாளே கொரிய போர் உலகப் போராக மாறத் தொடங்கியது. வாஷிங்டனில் அலாரம். 1950 ஜூன் சியோல் வீழ்ச்சி வாஷிங்டனை அடைந்த போது அரசியல் அமைதி உடைந்தது. பாதுகாப்பு கூட்டங்கள் தொடங்கின. ஒரு கேள்வி எழுந்தது, இப்போது நாம் தலையிட வேண்டுமா? அமெரிக்கா உணர்ந்தது, இது ஒரு உள்ளூர் மோதல் அல்ல, பனிப்போரின் முதல் பெரிய சோதனை. ட்ரூமனின் முடிவு. அமெரிக்க அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமன் ஒரு கடினமான முடிவை எடுத்தார். கொரியா விழுந்தால் ஜப்பான் அச்சுறுத்தப்படும். டொமினோ தியரி உண்மையாக மாறிவிடும். நாம் பின்வாங்க முடியாது. ஐக்கிய நாடுகள் அவசர மேடை. உலக அரசியல் நியூயார்க்கில் கூடியது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஒரு விசித்திரமான சூழல். சோவியத் ஒன்றியம் அந்த கூட்டத்தில் இல்லை. அதனால் வீட்டோ அதிகாரம் இல்லை. இந்த தருணம் வரலாற்று வாய்ப்பு. ஐநா தீர்மானம். 1950 ஜூன் 27 ஐநா தீர்மானம். வடகொரியா தாக்குதல் ஆக்கிரமிப்பு, தென்கொரியாவிற்கு உதவி வழங்க அனுமதி. இது ஐநா வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கூட்டு இராணுவ நடவடிக்கை. உலகம் போரில் குதிக்கின்றது. அமெரிக்கா மட்டும் அல்ல, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, துருக்கி, பிரான்ஸ், மேலும் பல நாடுகள், 17 நாடுகள் போருக்கு வீரர்களை அனுப்பின. 5 நாடுகள் மருத்துவ உதவி வழங்கின. கொரியா உலகத்தின் போர்க்களமாக மாறியது. ஐநா படைகளின் தலைமை, இந்த கூட்டு படைகளின் தலைமை அமெரிக்க ஜெனரல் டக்ளஸ் மெக்ஆர்தர். அவர்தான் 2ஆம் உலகப் போர் நாயகன். தைரியமான முடிவுகளுக்கு பெயர் பெற்றவர். ஆபத்தான யோசனைகளுக்கு புகழ் பெற்றவர். உலகம் கேட்டது, இவர் கொரியாவை காப்பாற்றுவாரா? தென்கொரிய மக்களின் நம்பிக்கை. சியோல் விழுந்திருந்தாலும் இந்த செய்தி ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. நாம் தனியாக இல்லை, உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அகதிகள் நகர்ந்து கொண்டே இருந்தனர், ஆனால் மனங்களில் ஒரு ஒளி. வடக்கின் பார்வை. வடகொரியா இந்த தலையீட்டை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் பின்னடையவும் இல்லை. போரின் வேகம் தொடர்ந்தது. தெற்கை முழுமையாக கைப்பற்ற முயற்சி நடந்து கொண்டே இருந்தது. போர் இனி 2 நாடுகளுக்குள் இல்லை. பனிப்போர் சூடாகின்றது. ஐக்கிய நாடுகள் சபை தலையீடு. அமெரிக்கா வெர்சஸ் கம்யூனிச உலகம். சோவியத் மறைமுக ஆதரவு. சீனாவின் கவனமான கண்காணிப்பு. பனிப்போர் முதன் முறையாக சூடேறிக்கொண்டே இருந்தது. நிறைவாக 1950 கொரிய போர் ஒரு எல்லை சண்டையில் இருந்து உலக அரசியல் சோதனையாக மாறியது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளே நுழைந்தது. ஆனால் போர் அமைதியை நோக்கி இல்லை, அது அடுத்த கட்டத்திற்கு சென்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகம்